அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிறது சண்டையில பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டு சவுதியை இதுக்குள்ள நுழைக்கிறதுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல போர் நிலைமையை நீடிச்சுக்கிட்டே போறதுக்கும் ஒரு சதி திட்டம் நடக்குது போலதான் விளங்குது. அதுல ஒரு சின்ன செயினை இப்ப சொல்லிட்டு மிச்சத்தை முழுமையா வீடியோல சொல்றேன் பாருங்க. ஈரான்ட வழிகாட்டுதலோட ஈராக்ல இருக்கிற PMF ஒரு தாக்குதலை சவுதியில இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல நடத்தினாங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு மேல வைக்கப்படுது. பிறகு இந்த சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்ல ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. அடுத்த கட்டமா டொனால்ட் ட்ரம்ப் நாங்க இந்த தாக்குதலை ஈராக் அரசாங்கத்தோடு சேர்ந்துதான் செஞ்சோம் ஒரு டபுள் கேம் போடுறாரு. இது என்னத்துக்குண்டா வந்துக்கிட்டு இந்த PMF-க்கு ஈராக் அரசாங்கம் முதுகுல குத்திட்டாங்கன்ற ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை ஈராக் அரசாங்கம் மறுக்கிறதோட சவுதியில நடந்த தாக்குதல் ஈராக்ல இருந்துதான் நடத்தப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுங்கண்டு ஈராக் வந்துட்டு இந்த சவுதி கிட்ட கேட்காங்க. இப்ப இந்த செயினுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை தானே, அதை தெளிவா நான் இந்த வீடியோவில் சொல்றேன் பாருங்க. அடுத்த சம்பவம் எகிப்திட டமியட்டா என்கிற ஹாபர்ல இருந்த 2 இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு ட்ரோன் தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலை ஈரான் தான் செஞ்சாங்கிறத எகிப்து முழுமையா நம்புறதா ஒரு பொய்யான செய்தியை தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு பிரபல மீடியா வெளியிடுது. பிறகு எகிப்து என்ன சொல்றாங்கன்னா ஈரான் இந்த தாக்குதலில் சம்பந்தப்படலை, எங்களுக்கு ஈரானை பத்தி தெரியும்னு சொல்லி இந்த செய்தியை மறுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹவுதிஸும் இந்த தாக்குதலை நாங்க செய்யலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எகிப்தில் நடந்த இந்த தாக்குதலை ஈரானும் ஹவுதிகளும் நடத்தலண்டா யார் செஞ்சுங்கிற சந்தேகம் இருக்கு. அடுத்ததா சவுதியில நடந்த தாக்குதலும் ஈராக்ல இருந்து நடக்கல. அப்படி நீங்க ஒரு குற்றச்சாட்டை எங்களுக்கு மேல வச்சா ஈராக்ல இருந்துதான் இந்த தாக்குதல் நடந்துச்சுங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆதாரம் ஏதாச்சும் இருந்தா தாங்கன்னு சவுதி கிட்ட ஈராக் அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இதுகளை வச்சு நாம பார்க்கக்குள்ள இந்த சவுதி தாக்குதல்களையும் ஈராக்ல இருக்கிற PMF செய்யலங்கிறத யூகிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த செய்தான் வேலைகளை செய்யறது யாரா இருக்குமெண்டா அப்சல்யூட்லி செய்தான் வேலைகளை செய்யறது எப்பவுமே சைத்தானா தான் இருக்கும். இத சைத்தான் தான் செஞ்சானுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்றாலும் ஒரு பழைய சம்பவம் இருக்கு. அது இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாம. அடுத்த கட்டமா அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற கெசன் தீவுல நடத்தின தாக்குதலால அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த ஒரு டாக்ஸி டிரைவரும் அவரோட மனைவியும் அவங்களோட வெறும் 2 வயசான ஒரு சின்ன குழந்தையும் இறந்து போயிருக்காங்க. அடுத்ததா இந்த ஷான்ஜான்ங்கிற பகுதியில் அமெரிக்கா நடத்தின அடுத்த தாக்குதலால IRGC 3 ராணுவ வீரர்களும் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு பதில் சொன்ன ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்து போன அந்த 3 ராணுவ வீரர்களை பத்தி எதுவுமே சொல்லாம அந்த குடியிருப்பு பகுதியில் இறந்து போன அந்த பிஞ்சு குழந்தையையும் அதோட அப்பாவி தாய் தந்தையும் கொன்றதுக்காக அமெரிக்கா தகுந்த விலையை செலுத்துவாங்கன்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம பார்க்கக்குள்ள அவங்க வந்துகிட்டு அவங்களோட நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்கிறது நமக்கு இதுல இருந்து தெளிவா விளங்குது. இது மட்டும் இல்லாம அவங்களோட இந்த பதிலடியையும் ஓயாம அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா இஸ்ரேல்ல இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு அயர்லாந்து இப்ப தடையை விதிச்சிருக்காங்க. இந்த முடிவை கட்டாரும் ஒரு நல்ல முடிவு என்று சொல்லி வரவேற்று அயர்லாந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அயர்லாந்துக்கு ஒரு பாராட்டை இவங்க தெரிவிச்சிருக்காங்க. யாரு? கட்டார். இது போன்ற சில முக்கியமான தகவல்களை மட்டுமே இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழையவர்களும் பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும் நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் என்னுடைய இந்த அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டா உங்ககிட்ட வந்து கிடைச்சிடும். 13 நாள் தொடர்ச்சியா அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு குறிப்பிட்ட கொஞ்ச நாள், அதாவது ஒரு 5 நாளைக்கு இவங்களோட அந்த தாக்குதல்களை 2 தரப்புமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஈரான் என்ன செய்யறாங்கன்னா ஜோர்தான்ல இருக்கிற அமெரிக்கா ராணுவ தளத்துக்கு ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல் சம்பந்தமா நாம இதுக்கு முந்தின வீடியோல தெளிவா பார்த்திருக்கோம். அதோட அந்த வீடியோல அமெரிக்கா இதுக்கு பதில் தாக்குதலை நடத்துவாங்க, அப்படி நடத்தினாங்கன்னா அது சம்பந்தமா நான் அப்டேட் சொல்லுவேன் சொல்லியிருந்தேன். அதே போல இப்ப என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்கா ஈரான்ல பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் எங்கெங்க நடந்துச்சுன்னு சொல்லி நான் பார்த்தோம்னா அந்த கெசிம், அடுத்தது அந்த அஹ்வாஸ், அபதான், புஷகர், அடுத்தது காஷரோன் மற்றும் ஃபராஸ் பந்து போன்ற இந்த பகுதிகளில் இருக்கிற ராணுவ கட்டளை மையங்கள், அடுத்ததா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், அதாவது ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவுற தளங்கள், கடலோர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு மையங்கள், அதோடு சேர்த்து கடற்படை வசதிகள், இந்த இலக்குகளை எல்லாம் தான் தாக்குதலுக்கு இலக்காக வச்சு நாங்க தாக்குதல் நடத்தினோம் என்று அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு அறிவித்தல கொடுத்திருக்காங்க. ஆனா ஈரான் ஸ்டேட்மெண்ட் முழுமையா இதுல இருந்து வேறுபட்டதா இருக்கு. அதை நாம பார்த்தோம்னா ராணுவ நடவடிக்கைகளால தோல்வி அடைஞ்சு அமெரிக்கா பொதுமக்களையும் அப்பாவி சிறு குழந்தைகளையும் கொன்று அவங்களோட அப்பாவி ரத்தத்தை பார்க்கறது மூலமா அவங்களோட அந்த வெறியை தீர்த்துக்கிறாங்க.
கெஷன் தீவுல அமெரிக்கா நடத்தின கோழைத்தனமான தாக்குதலால அங்க இருந்த பல பொதுமக்கள் வீடுகள் சேதமடைஞ்சிருக்கிறதோட ஒரு டாக்ஸி டிரைவர் கெய்சர் ஜஃபாரியும் அவரோட மனைவி சஹ்ரா ஜஃபாரியோடு சேர்த்து அவங்களோட குழந்தையும் இறந்து போனது. மினாப் மற்றும் லாவெட் போன்ற நகரங்கள்ல அமெரிக்கா செஞ்ச அட்டூழியங்களின் தொடர்ச்சி என்று சொல்லியிருக்காரு ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் கலிபாப். உண்மையை சொல்ல போனா இந்த போர் தொடங்கின முதல் நாள் என்ன நடக்குதுன்னா, ஈரான் தெற்கு பகுதியில் இருந்த மினாப் என்கிற நகரத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல்ல அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின தாக்குதலால குறைஞ்சது 168 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது நம்ம கேட்கவே தெரிஞ்ச விஷயம். அதோட அந்த இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஈரான் தென்மேற்கு பகுதியில் இருக்கிற லாமெட் என்கிற நகர்ல ஒரு விளையாட்டு மைதான அரங்கத்திலேயும் இவங்களோட தாக்குதல் அரங்கேறுது. அதுல அங்க இருந்தவங்கள குறைஞ்சது ஒரு 24 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்ப அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலால பொதுமக்களை கொன்ற இந்த செயல்பாடும் அதே மாதிரி ஒரு கோழைத்தனமான செயல்பாடு தான் சொல்லிதான் இவர் சொல்லியிருக்காரு. யாரு? முகமது பகீர் கலிபாப். அடுத்ததா இந்த தாக்குதலுக்கு பதில் கொடுக்கிற வகையில ஈரானும் என்ன செஞ்சுக்காங்கன்னா, குவைத்ல இருக்கிற அமெரிக்கான அலி அல் சலீம் விமான தளத்துல இருந்த 2 ட்ரோன் ஸ்டோரேஜையும் அழிச்சதோட ராணுவ விமானங்களுக்கும் ஹெலிகாப்டர்களுக்குமான எரிபொருள் வசதியை வழங்குற அந்த எரிபொருள் கிடங்கையும் அழிச்சிருக்காங்க. இதற்கிடையில வந்துகிட்டு இந்த குவைத்திட வடக்கு பக்கத்துல இருக்கிற சீன நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் ஒன்றிலையும் தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற ஒரு பணியாளரும் இறந்துட்டதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அடுத்த கட்டமா பஹ்ரைன்ல இருக்கிற ஷேக் ஈசாங்கிற இந்த அமெரிக்க தளத்தையும் குறிவச்சு பல தாக்குதல்களை ஈரான் நடத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அந்த இறந்து போன அப்பாவி குழந்தையிட உயிருக்கும் அந்த குழந்தையிட தாய் தந்தையிட உயிர்களுக்கும் உரிய விலையை செலுத்துவாங்க, அவங்களை செலுத்த வைக்காம நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. மேலதிகமான தாக்குதல் எதுவும் இது சம்பந்தமா நடந்தா அது சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல நான் கட்டாயமா தருவேன். அடுத்த மிக முக்கியமான செய்தி தான், அமெரிக்க ஈரான் போருக்குள்ள சவுதியையும் உள்ளுக்க இழுக்க வைக்கிற மாதிரி பல சதி திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால அவதானிக்க கூடியதா இருக்கு. அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செயினை இப்ப தெளிவா செல்ல போறோம் பாருங்க. ஈராக்ல இருக்கிற பல இடங்கள்ல இருந்த PMFங்கிற இந்த ராணுவ படையிட தளங்கள்ல அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து பல தாக்குதல்களை நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல 20 PMF வீரர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதோட 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. அந்த தாக்குதல் நடத்தினதுக்கு சவுதி அரேபியா சொன்ன காரணம் என்னன்னா, கடந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள 30க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஈரான் வழிகாட்டுதல்களோட PMF சவுதி அரேபியாவில் செஞ்சிருக்காங்க. அதாலதான் நாங்க இந்த பதில் தாக்குதலை உங்களுக்கு நடத்தினோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஹைலைட் ஆயிருக்கிற விஷயம். என்னடா, அவங்க சொன்ன மாதிரி கடந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள PMF எந்த தாக்குதலையும் நாங்க செய்யலன்னு சொல்றாங்க. ஈரானும் நாங்க அப்படி எதுவுமே சொல்லல, அடுத்ததா அங்கு தாக்குதல் எதுவும் நடந்திருந்தா அதுக்கு எங்களுக்கு எந்த வித சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. ஈராக் அரசாங்கமும் எங்க நாட்டில இருந்து இந்த தாக்குதல் நடந்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரமும் எங்ககிட்ட கிடைக்கல. அப்படி நீங்க அந்த ஆதாரம் ஏதாவது வச்சிருந்தா எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா கிட்ட கேட்காங்க. யாரு? ஈராக் அரசாங்கம். அடுத்ததா இந்த தாக்குதல்களை செய்யறதுக்கு PMFக்கும் எந்தவித ஒரு மோட்டிவும் இல்லை. சவுதி சொன்ன மாதிரி கடந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள யெமன்ல இருக்கிற ஹவுதிகள் தான் அரன்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒரு சில தாக்குதல்களை நடத்தினாங்க. அதுவும் தாக்குதல் நடத்தின உடனே அறிவிச்சிட்டாங்க, அது நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்தினதா யாருமே கிளைம் பண்ணல. தாக்குதல் நடந்ததாகவும் எந்தவித செய்தியும் பெருசா வெளியே வரல. இப்படி இருக்கக்குள்ளதான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஈராக்ல அவங்களோட தாக்குதலை நடத்தினாங்க. அதுவும் அந்த அச்சுறுத்தலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன தாக்குதலில் 20 வீரர்கள் இறந்திருக்காங்க, அதோட 30 வீரர்கள் காயப்படைஞ்சு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நடத்திருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்க PMF தயார் நிலையில இருந்தாலும் ஈராக் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. எதுக்காகண்டா, இந்த தாக்குதலை சவுதி அரேபியா எதுக்கு செஞ்சாங்க, அதுக்கான மோட்டிவ் என்னங்கிறத கொஞ்சம் விசாரிச்சு சொல்லி. PMFங்கிறது என்னன்னு நாம போன வீடியோல தெளிவா பார்த்துட்டோம். PMF வந்துட்டு பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ்ங்கிறது தான் இவங்களோட பேரு. அதோட இவங்க வந்துட்டு ISIS தீவிரவாதிகள்கிட்ட இருந்து இந்த ஈராக்கை பாதுகாக்கிறதுக்காக 2014 உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ கூட்டணி. அதோட இவங்க 2016 இருந்து ஈராக் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஈராக் அரசாங்கத்துக்கு கீழே தான் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் இவங்களுக்கான சுருக்கம். இப்ப விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துறதுக்கே ஈராக் அரசாங்கத்துக்கு அந்த தாக்குதலுக்கான மோட்டிவ் என்னன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கக்குள்ள இவங்க ஈராக் அரசாங்கத்துக்கு தெரியாமலேயே சவுதி சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவுக்கு இந்த தாக்குதல்களை நடத்திருக்க வாய்ப்பு இருக்காங்கிறது சந்தேகம் தான். அப்ப வேண்டுமென்றே சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் பொய்க்குற்றச்சாட்டுகள் வச்சு இந்த தாக்குதலை நடத்தினாங்களான்னு பார்த்தா அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியா.
ஆனா ஈராக் பகுதிக்குள்ள வேற வெளியாட்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு தாக்குதலை நடத்திட்டு அதை ஈராக்ல இருக்கிற PMF தான் செஞ்சாங்கிற மாதிரியான கதைகளை சோடிக்கையில அதப்படி ஈராக்கோட டெரிட்டரிக்குள்ள ஈராக்குக்கு தெரியாமலேயே வெளியாட்கள் எப்படி வந்து அங்க தாக்குதலை நடத்த இயலும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நாம நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளோட வாயிலேயே வந்து அடிக்கி ஒரு சமீபத்திய நிகழ்வு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து பிப்ரவரி 28 தொடங்கின அந்த போருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு ரெண்டு தரப்புக்கும் இடையில வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு உக்கிரமான போர் நிலைமை ஒன்று இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த டைம்ல இஸ்ரேல் ராணுவம் ஈரானை கண்காணிக்கிறதுக்கும் ஈரான்ல இருக்கிற இலக்குகளை குறிவச்சு தாக்குதல் நடத்துறதுக்கும் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பு வசதிகளை செய்திருக்கும் இப்படி பலதரப்பட்ட காரணங்களுக்காக ஈராக்கோட மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பாலைவன பகுதியில் ஈராக் அரசாங்கத்துக்கு தெரியாமலேயே இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்தாங்கன்னா அவங்களோட ராணுவ தளத்தை கொண்டு வந்து வச்சிருந்தாங்கிற ஒரு உளவு தகவலை நியூயார்க் டைம்ஸும் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ங்கிற இந்த ரெண்டு மிகப்பெரிய ஊடகமும் அந்த நேரத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. சோ இந்த தகவல் படி நாம பார்க்கக்குள்ள ஈரான்ல தாக்குதல் நடத்த ஈராக்குக்கே தெரியாம அந்த பகுதியில ராணுவ தளத்தை கொண்டு வந்து வைக்க இஸ்ரேலால ஏலமண்டா சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்த அதே ஈராக்கோட டெரிட்டரிய வெளியில இருக்கிற அந்த ஷைத்தான் யூஸ் பண்ணிட்டு அதை PMF தான் செஞ்சாங்கிறத நம்ப வைக்க ஏன் ஏலாங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசுல இப்ப எழும்புது. இப்ப உண்மையிலேயே சவுதி அரேபியா சொல்ற மாதிரி அந்த தாக்குதல்கள் நடந்து சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக ட்ரிகர் பண்ணப்பட்டுச்சா, இல்ல சவுதி அரேபியாவும் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க இப்படியான வேலைகளில் ஈடுபடுதா என்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். அடுத்ததா இதே மாதிரி எக்ஸாக்டா இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னண்டா எகிப்தில இருக்கிற டமியட்டா என்கிற ஹார்பர்ல இருந்த 2 இயற்கை எரிவாயு கப்பலுக்கு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ங்கிற பத்திரிகையில ஒரு தகவல் வெளியாகுது. அது என்னண்டா இந்த தாக்குதலுக்கு பின்னால ஈரான் இருக்கிறது எகிப்து கடுமையா நண்பரதா சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எகிப்துக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கிறதாகவும் எகிப்தில பாதுகாப்பை ஈரான் கட்டாயப்படுத்தி விரும்புறதாகவும் அங்க நடந்திருக்கிற தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் எந்தவித சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி இது ஒரு ஃபேல்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொல்லி இதுக்கு பின்னால இஸ்ரேல் நான் இருக்கன்னு குற்றம் சாட்டியும் ஒரு போஸ்டை எக்ஸ் தளத்துல போட்டிருந்தார். அதுக்கு பிறகு ஈரான் அப்படி செஞ்சிருக்காது, இதுக்கு பின்னால ஈரான்ங்கிற ஒரு நாடு இல்லைங்கிறது எங்களுக்கு தெளிவாகவே தெரியும் என்று சொல்லி எகிப்தும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்ற மாதிரி இந்த சைத்தான் வேலைகளை பார்க்கிறது இஸ்ரேலா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்ச பகுதிகளில் இருந்து உற்பத்தி செய்யற பொருட்கள்ல அந்த இறக்குமதிக்கு அயர்லாந்து ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. அதாவது எப்படி இருந்துச்சு அந்த விஷயம், பலஸ்தீனுக்கிட்ட இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுல புதிய அவங்களோட குடியேற்றங்களை நிறுவி அங்க இருந்து உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யற பொருட்களை அயர்லாந்துல இருந்து இறக்குமதி செய்ய தடை விதிச்சிருக்காங்க அயர்லாந்து அரசாங்கம். இது இஸ்ரேல் சட்டவிரோதமா குடியேற்றம் செய்யற இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நிராகரிக்கிற ஒரு செயலா அயர்லாந்து பார்க்கிறதா அயர்லாந்தே சொல்லி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கட்டாரம் வந்துகிட்டு என்ன செஞ்சாங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறதோட நீங்க இப்படி செய்யணும், ஏனைய நாடுகளும் இது மாதிரி செய்யணும்ங்கிறத எதிர்பார்க்கிறதா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தான் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகளும் மத்திய கிழக்கு நிலவரமும். மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்கள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகிற இந்த யூடியூப் சேனல்ல கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரையே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கட்டாயமா லைக் பண்ணிட்டு இணையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய இந்த ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்லயே சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே இன்ஸ்டன்டா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.